உங்களோட கர்மாவை இன்னொருத்தர் போய் எப்பயுமே கழிக்கவே முடியாதுங்க. அது ஒரு பூஜை மூலமாகவோ அல்லது நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு அந்த கர்மாவை கழிச்சு தரேன் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதை பற்றி அந்த கான்செப்ட் அந்த தாட்ஸே முதல்ல தூக்கி ஓரம் போட்டுருங்க. நம்ம எந்த ஒரு செயலையும் கான்ஷியஸோட நம்மளோட சுய நினைவோடு நம்ம செய்கிறோம் இல்லையா, அது எல்லாமே கர்மாவில் போய் உட்காரும். ஏன்னா அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி செய்யும் போது நமக்கு அது தவறுன்னு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழித்து இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம அதே செயலை யோசித்து பார்ப்போம். அன்றைக்கி நம்ம அதை அப்படி செஞ்சுருக்க கூடாதுல்லன்னு அதெல்லாம் நமக்கு நாளைக்கு கர்மாவாக பேச ஆரம்பிக்கும். அப்போது ஏன் சார் ஒரு சாதுக்களையோ இல்லை ஒரு சன்னியாசம் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விதி வேலை செய்யாதா, அவங்களுக்கெல்லாம் கர்மா வேலை செய்யாதான்னா அவங்க எதுவும் வேணான்னு உட்காந்துட்டாங்க. இறைவனை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல கிரகங்களுக்கும் வேலை இல்லை, அவங்க ஏற்கனவே பண்ண கர்மாக்களுக்கும் அந்த இடத்துல வேலை இல்லை. எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வந்து நின்ற மாதிரி வந்து நின்றோம். சூரியனோட ராகு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அவங்க மூதையாதர்கிட்டருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் அங்கே அடிபட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். பக்தி கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகேஷ் ராஜா. நம்ம எல்லாரும் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நிறைய யூடியூப்பில் அங்கே இங்கே நிறைய கேள்விப்படுறோம். எல்லாருக்கும் இந்த ஒரு வார்த்தையை கேட்டால் மட்டும் ஒரு கிளி கிளம்புது நமக்கு. என்ன அப்படின்னா கர்மா அப்படிங்கிற வார்த்தை. நிறைய ஜோதிடர்கிட்டே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் சொல்கிறது உனக்கு கர்மா இப்படி தான்ப்பா இருக்குது, அதனால் இப்படி தான் வேலை செய்யும். அப்புறம் விதிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. உன்னோட விதியும் இப்படி தான் இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும். உன் ஜாதகமும் இப்படி தான், அதன்படி தான் கர்மா தான் உன்னை கூட்டிகிட்டு போகுது. இது எப்படி, இது என்ன ரிலேஷன்ஷிப்பில் முதல்ல இயங்குது? இது நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்குது. அப்போ கர்மானா என்ன, விதினா என்ன, என் ஜாதக கட்டம்னா என்ன அப்படிங்கிறது இது ஒரு குழப்பம் எல்லாருக்குமே அநேக பேருக்கு இருக்குது. இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. இந்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம்னு சொல்லலாம், இல்லை இது ஒரு மிகப்பெரிய டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதை புரிஞ்சிக்கலாம், இதோட வாசலில் நின்று நம்ம கொஞ்சமாவது இதை புரிஞ்சிக்கலாம். அப்படின்னா கர்மாங்கிறது ஒரு தொடர், இல்லை ஒரு சங்கிலி தொடர் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருத்தர் செய்த செயலுக்கோ அல்லது நம்ம செய்கிற செயலுக்கோ அதோட விளைவு தான் கர்மா, வேறு ஒன்றும் கிடையாது. இதுதான் நம்மளே ஒன்று செஞ்சுட்டு வந்த செயலுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் செய்த செயலுக்கான தொடர் தான் கர்மா. அப்போது எல்லாமே ஒரு தொடரில் தானே போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு தொடர் யார் அப்படின்னா என்னோட தாத்தாவோ இல்லை அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டனார், இவங்கெல்லாம் வந்து தொடர். நம்ம அப்படி தானே அட்ரஸ் பண்ணிக்கிறோம். நான் இன்னார் வீட்டில் இருந்து தான் நான் வந்திருக்கேன், என்னோடய பூர்வீகம் இது தான். அப்போ எதெல்லாம் நான் தொடர்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் என்னோட சேர்ந்தே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும், என் சங்கதியோடையும் அது சேர்ந்தே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கும். இது வெறும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் போகுமா அப்படின்னா சில நம்ம பண்ணக்கூடிய சில தீய விஷயங்களும் சேர்ந்து தான் போகும். ஏன்னா மனுஷ வாழ்க்கைங்கிறது ரெண்டும் சேர்ந்து தான். ஒரு நல்ல விஷயம் பண்ணும் போதும் அது டபுள் மடங்காக நமக்கு அடுத்து வர சந்ததிக்கு போகும். நம்ம வேறு ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணும் போதும் அதுவும் அடுத்த ஒரு சந்ததிக்கு போகும். அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த தொடரை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயலையும் கான்ஷியஸோட நம்மளோட சுய நினைவோடு நம்ம செய்கிறோம் இல்லையா, அது எல்லாமே கர்மாவில் போய் உட்காரும். ஏன்னா அது எல்லாத்தையும் நம்ம திருப்பி நினச்சி பார்ப்போம். இன்றைக்கி செய்யும் போது நமக்கு அது தவறுன்னு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழித்து இல்லை ஒரு 5 வருஷம் கழித்து நம்ம அதே செயலை யோசித்து பார்ப்போம். அன்றைக்கி நம்ம அதை அப்படி செஞ்சுருக்க கூடாதுல்லன்னு அதெல்லாம் நமக்கு நாளைக்கு கர்மாவாக பேச ஆரம்பிக்கும். சரி, அது நமக்கு தான் பேசுமா அப்படின்னா நமக்கும் பேசும், நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் அது சேர்த்து பேசும். அப்போ இதில் விதிங்கிறது என்ன சார் அப்படின்னா இப்போ ஒரு கர்மான்றது டிசைட் ஆகிடுச்சு. இன்னும் இதில் உள்நோக்கி போனோம் அப்படின்னா நமக்கு பல பிறவிகள் இருந்ததாகவும் நம்ம இப்போ ஒரு பிறவியில் இருக்கிறதாகவும் நம்மளோட நிறைய இந்த ஆன்மீக நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல நமக்கு சொல்லப்படுது. சைவம் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அப்படின்னா நிறைய இடங்கள்ல அதுக்கான குறிப்புகள்லாம் இருக்குது. முற்பிறவி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிச்சயமாக இருக்குது. அதில் நம்பிக்கை இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறாங்க. அப்போது நம்ம இதுக்கு முன் பிறவியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ நமக்கு அந்த தவறு டிஃபைன் ஆகிடுச்சு, அது நம்மளோட கர்மாவாக நம்மளோட ஜீனில் நமக்கு உட்காந்துச்சு அப்படின்னா அந்த கர்மாவை எப்படி நம்ம கழிக்க போகிறோம் அல்லது அதை எப்படி நம்ம நல்லிஃபை பண்ண போகிறோம், ஜீரோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும் இல்லையா, அது இல்லை அதுக்கு ஒரு கைட்லைன் வேணும் இல்லையா, அதுதான் விதிங்கிறது. சில பேர் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு பணத்தை ஏமாற்றிட்டு இப்படி ஒரு பிறவி எடுத்திருப்பாங்க. ஏற்கனவே முன் பிறவியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு வச்சுக்கிறோம். யாரும் போய் பார்க்கல, ஒருத்தரோட ஜாதக கட்டத்தை எடுத்து பார்க்கும் போதே இப்படி ஒரு தவறு அவங்க ஃபேமிலியில் நடந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிறவியில் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். வேறு எதுலேயுமே அவங்களுக்கு ப்ராப்ளமே கட்டாது. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அந்த செயல்படுத்த வர்றது தான் விதிங்கிறது. அது என்ன பண்ணும், நம்ம பேசாமல் இருக்கிற வரைக்கும் அந்த விதியும் கம்முன்னு இருக்கும், இல்லைன்னா அந்த கர்மாவும் பேசாமல் இருக்கும். என்னைக்கு அது
வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம என்னைக்கு எந்த தப்பை செஞ்சுட்டு வந்திருக்கோமோ அந்த பாயிண்ட்டை நம்ம தொடரோம் இல்லையா? ஒன்றும் இல்லை, நிறைய ஆசைப்படுறோம், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது பணம் ஏற்கனவே ஏமாத்தினவங்களுக்கு இது பொருந்தும். அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை இந்த பிறவியில் நிறைய பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த பணத்தை இவங்க லாஸ் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கும். அப்போ இந்த கர்மாக்கும் விதிக்கு உண்டான வித்தியாசம் இதுதான். ஒரு ஜாதகம் செயல்படுறதுக்கு உண்டான விதிகள் தான் விதிங்கிறது. இப்படி தான் அதை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது. அப்போ இது எங்கே பிரேக் பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா கர்மாவை பிரேக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ லேசான ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு தொடர் சம்பவம் இல்லை தொடர் விஷயம் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஒரு லேசான ஒரு விஷயம் கிடையாது. அது கிராஜுவலாக நம்ம கான்ஷியஸ்க்கு என்றைக்கு நமக்கு தோணிருச்சோ இந்த கர்மாவை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருக்க ஆரம்பிப்போம். அதிகமாக ஆசைப்படுறத கொஞ்சம் குறைக்க ஆரம்பிப்போம். நம்ம எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் விடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர ஆரம்பிப்போம். அதுக்காக ஒரு சாமியார்த்தனமான வாழ்க்கை வாழணும்னு நான் சொல்ல வரல. எல்லாத்துலேயும் அனாவசியமான நம்மளோட எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்பர் 1 இருக்கணும், நம்மளோட பங்கு அந்த இடத்துல பெரிய லெவலில் இருக்கணுங்கிற அந்த ஆசாபாசம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிப்போம். ஏன்னா எல்லாமே நம்மளோட ஆசையும் இதுவும் தான் நம்மளை கொண்டு போய் நாளைக்கு கஷ்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுது. நான் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 55 நிமிஷம் நம்ம வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் வாழ்க்கையிலே இப்படி தான் நடக்குது. அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் எல்லா இடத்துலையும் பண்ணுது. இப்போ இந்த 5 நிமிஷம் சந்தோஷத்தை நம்ம தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கிடைக்குதோ அது நமக்கு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை பெருசாக பின்தொடர்றதுக்கு வேலை இல்லை. அப்போது ஏன் சார் ஒரு சாதுக்களையோ இல்லை ஒரு சன்னியாசம் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து விதி வேலை செய்யாதா, அவங்களுக்கெல்லாம் கர்மா வேலை செய்யாதான்னா, அவங்க எதுவும் வேணான்னு உட்காந்துட்டாங்க. எனக்கு கிடைச்ச வரைக்கும் போதும், நான் என்னோட ஒரு ஆன்மீக தேடலில் இருக்கேன், இறைவனை நோக்கி நாங்கள் பிரயாணம் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க உட்காந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல கிரகங்களுக்கும் வேலை இல்லை, அவங்க ஏற்கனவே பண்ண கர்மாக்களுக்கும் அந்த இடத்துல வேலை இல்லை. எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வந்து நின்ற மாதிரி வந்து நின்றோம். இதை தான் நம்ம எல்லாருமே அப்போ நடைமுறை லைஃப்பில் கூட நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் ஆசைப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அதிகப்படியாக நியாயமான ஆசைகள் சரி, அதிகப்படியான ஆசைகளை நம்ம கொண்டுட்டு போகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை நிச்சயமாக நம்மளோட நல்ல கர்மா தீய கர்மா 2 சேர்ந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். நம்மளை எங்கேயாவது தள்ளி விடணுனாலும் அந்த இடத்துல வேலை செய்யும், நம்மளை உயரத்தை கூட்டிகிட்டு போனாலும் இந்த கர்மா வேலை செய்யும். சரி, இதை வெறும் நெகட்டிவாக மட்டும்தான் பார்க்கணுமா, இதில் பாசிட்டிவிட்டியே இல்லையா சார் அப்படின்னா இருக்குது. எப்படி அப்படின்னா, நம்ம கண் கூட சில பேரை பார்ப்போம், திறமைன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், இருந்தாலும் உச்சத்தில் இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா அவங்களோட புண்ணியம் அந்த இடத்துல பெருசாக வேலை செய்யுது. அதுதான் நல்ல கர்மாங்கிறது. அது அவங்கள என்ன பண்ணோம் அப்படின்னா, கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அவங்கள அந்த உயரத்தில் கொண்டு போய் அந்த சீட்டில் உட்கார வச்சிரும். இது கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, இந்த கர்மாங்கிறது என்ன அப்படின்னா, கார் நம்மளோடது, ஓனர் நம்ம தான், காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். ஆனால் டிரைவிங் அப்படிங்கிற அந்த ரைட்ஸை இன்னொரு டிரைவர்கிட்ட கொடுத்துட்றோம் இல்லையா? அவர் எப்படி இப்போ ஓட்டணும்னு நினைக்கிறாரோ அப்படி தான் கூட்டிகிட்டு போவார். அந்த டிரைவருக்கும் ஒழுங்காக டிரைவிங் தெரியாத டிரைவர்கிட்ட கொடுத்தா எப்படி போவோம் வண்டி? அதுதான் கர்மாங்கிறது. அப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேயே இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். என்ன செய்யலாம்? நல்ல விஷயங்களை நிறைய செய்யலாம். புண்ணியங்களை தேடுறதுக்கு உண்டான வழி என்ன இருக்கோ, நம்மளோட சகமாக வாழக்கூடிய மனிதர்களுக்கு என்ன நம்மளால் முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்தாலே நம்மளோட புண்ணியம் அதிகமாக பேச ஆரம்பிக்கும் போது கர்மாவை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த புண்ணியம் அந்த கர்மாவை சாந்தப்படுத்த ஆரம்பிக்கும். அதுக்கு பதில் இதுதான். இது பெருசாக ஆக இது வந்து சிறுசாகிட்டே போகும். அந்த இடத்துல நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டமும் இருக்கும், கர்மாவும் இருக்கும், எல்லாமே. அது இல்லாத மனித வாழ்க்கை ஒருத்தருக்கு கூட கிடையாது. இதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் மேற்கொண்டு நம்ம பாவத்தை சேர்க்காமல் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த கர்மா விதி இதை பற்றிலாம் பெருசாக நம்ம வந்து பயப்படுறதுக்கு வேலை இல்லை. ஜாதக கட்டத்தில் தெளிவாக நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த விஷயங்கள் இவங்க ஃபேமிலியில் உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத. சூரியனோட ராகு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அவங்க மூதாதையர்கிட்டருந்து வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் அங்கே அடிபட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். இல்லை சூரியனோட கேது இருக்குது, சூரியனோட சனி இருக்குது, ரொம்ப பாவகிரகங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னா அவங்க தந்தை மூலமாகவோ பாட்டனார் மூலமாகவோ வந்து சேர வேண்டிய புண்ணியம் வீட்டு வாசல்லே நிற்கிது, உள்ளே வரல அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்க்கும் போதே நமக்கு தெளிவாக தெரியும். அட்டமாதிபதி வந்து ஒரு 5ஆம் அதிபதியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னா அவங்க பூர்வ புண்ணியத்தில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நமக்கு படம் போட்டு காமிச்சிடும். ஸோ அதனால் இனிமேல் கர்மான்ற அந்த வார்த்தையை கேட்டால் அதில் நல்ல கர்மாவும் இருக்குது, அதில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு கஷ்டம் நம்ம படுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதை நாளைக்கு இதுக்கான ரிவார்ட் நாளைக்கு நமக்கு பெரிய லெவலில்
இருக்க போது நம்ம நல்லது செய்ய தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக கர்மான்ற வார்த்தையை கேட்டாலே அது நெகட்டிவ் தான், அதை நம்மளை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் தள்ளப்போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. நல்ல விஷயமும் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்மளோட நல்லவைகளை நம்ம அதிகப்படுத்த கெட்ட விஷயங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தாங்க இந்த கர்மாங்கிற விஷயம் நம்மளை சுற்றி இயங்கிட்டு இருக்கு, இல்லை நம்மளை இயக்கி அது கொண்டு போய்கிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இல்லை, இதுதான் உண்மை. கர்மாவெல்லாம் யாரும் இன்னொருத்தர் போய் உங்களோட கர்மாவை இன்னொருத்தர் போய் எப்பயுமே கழிக்கவே முடியாதுங்க. அது ஒரு பூஜை மூலமாகவோ அல்லது நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு அந்த கர்மாவை கழிச்சு தரேன் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதை பற்றி அந்த கான்செப்ட், அந்த தாட்ஸே முதல்ல தூக்கி ஓரம் போட்டுருங்க. அப்படி ஒரு கான்செப்ட் கிடையவும் கிடையாது. அப்போ இந்த கர்மாலாம் எப்போ சார் கழியும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட மேற்கொண்டு இருக்கக்கூடிய கர்மாவை இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு கர்மா இருக்குது, நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சு அந்த தீய கர்மாவை நீங்கள் வந்து டம்மி பண்ணிடுறீங்க அப்படின்னா, அப்போ நாளையிலேருந்து திருப்பி தப்பு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் இதில் என்ன இருக்குது? எல்லாருமே அதை நல்லிஃபை பண்ணி போயிட்டே இருக்கலாமே, அதை ஜீரோ ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி கிடையாது இந்த கான்செப்ட். இது ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட். நீங்கள் என்னைக்கு நீங்கள் தீய கர்மா செய்கிறத குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்படின்னா என்ன விஷயம், நல்ல விஷயமாகவே எல்லாருக்கும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் புண்ணியங்களை என்னைக்கு நீங்கள் ஏற்றிக்கிட்டே வரீங்க அப்படின்னா இந்த தீய கர்மாவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்களை தொந்தரவும் பண்ணவும் பண்ணாது. அதனால் போயிட்டு யார்ட்டையா போய் பரிகாரம் பண்ணிக்கிறேன், இல்லது என் கர்மாவை ஒருத்தர் வந்து கழிச்சிடுறேன்னு சொல்கிறாரு, அந்த கான்செப்ட் எல்லாம் அதுக்காக நான் போய் லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ண போகிறேன், இந்த கான்செப்ட் எல்லாம் இன்றைக்கே மூட்டை கட்டி ஓரமாக வச்சுருங்க. அது வேலையும் செய்யாது. அப்படி யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏமாத்து விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிங்களே தவிர இதில் போய் நீங்கள் கர்மாவை கழிச்சிட முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாதுங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.